நான் பேசுற கதாபாத்திரங்கள் எல்லாமே எங்க பிறந்தாங்கன்னா, ஒரு வடநாட்டு கதாபாத்திரங்களா இருக்கு. வடநாட்டு அயோத்தியில பிறந்தவர்களாவும், அஸ்தினாபுரம் இப்படி இருக்கும் பொழுது, நான் நம்ம மண்ணுல நேரடியா எனக்கு பக்கமா இருந்த ஒரு கதாநாயகன நான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அப்போ எங்க காஞ்சிபுரத்துல, எங்க அரக்கோணத்துல, எங்க ஆரணியில, எங்க சேலத்துல, கடலூர்ல, எங்க மண்ணுல வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் வரலாறா நிக்கக்கூடிய கதைகள ஏன் இப்போ அந்த கதைகளோட டாமினேஷன் என்ன ஆகுது? இந்த மாரியான எனக்கு பக்கத்துல வாழ்ந்தவனுடைய அ வரலாற்ற பேச இடம் குடுக்காமயே போகுது. எப்படி பெருதெய்வங்கள் வந்து நம்ம ஊர் ஐயனாரப்பன, முனியப்பன, மாரியம்மனோட கதைகள் எல்லாம் நமக்கு மறந்து போச்சோ, இப்ப நமக்கு நம்ம பெரிய புராண கதைகள், அந்த வரலாற்று கதைகள் வானத்துல பறந்தாரு, ஆஞ்சநேயர தூக்கிட்டு போனாரு. இந்த கதைகள் நமக்கு பழக்கப்பட்ட அளவுக்கு, ஒவ்வொரு மாரியம்மனுக்கும் ஒரு கதை இருக்கும். ஒவ்வொரு திரௌபதிக்கு அந்த தேய்ப்பாஞ்சம்மன் சொல்ற அம்மனுக்கும் ஒரு கதை கதை இருக்கும். ஒவ்வொரு முனியப்பனுக்கும் ஒரு கதை இருக்கும். ஒவ்வொரு காத்தவராயனுக்கும் ஒரு கதை இருக்கும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கதை. பேரு தான் வந்து ஒரு ஏரி காத்த முனியப்பன்னா, அவர் ஏரியில ஏதோ ஒரு முக்கியமான வேலை செஞ்சிருக்காரு. அந்த ஏரிக்கே அந்த ஊர் மக்களுக்கே அப்போ அந்த நம் மண்ணோட வாழ்ந்த மனிதர்கள நம்ம மறக்கடிக்கப்பட்டுட்டோம்ல. அந்த மாரி நம்ம தவற விட்ட கதைகள ஏன் எடுக்கக்கூடாது? ரொம்ப நெருக்கமான கதைகள ஏன் நம்ம எடுக்கக்கூடாது?